ஜேர்னல் என்ட்ரி அக்கௌண்டன்சியுடைய பேசிக் அப்படின்னு சொல்லதே வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது தான். டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து அக்கௌண்டன்சிக்கு தெரியற மாதிரி சில புக்ஸ் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுற அந்த சிஸ்டம் இஸ் வாட் வி கால் அஸ் ஜேர்னலைசிங். அந்த ஜேர்னலைசிங் இஸ் டன் த்ரூ ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸுக்கு வந்து வி ஹவ் காட் சர்டன் ரூல்ஸ். அது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம ஜேர்னலைஸ் பண்ணும்போதும் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனில் மினிமம் 2 அக்கௌண்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அக்கௌண்ட்ஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் திஸ் டிரான்சாக்ஷன். பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது பிசினஸுக்குள்ள வாங்குறோம் அண்ட் கையிலேருந்து கேஷ் அப்படிங்கிறது வெளியில போகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல அஃபெக்ட் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட் இஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ் இந்த 2 அக்கௌண்ட் தான் நம்ம வந்து we have to journalize. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ் என்ன கிளாசிஃபிகேஷன்ல வரும் அப்படிங்கிறது we have to understand. Now what is classification? நமக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே we are classifying into 3 categories: real, personal and nominal. ரியல் அப்படிங்கிறது என்ன? ஒரு சைஸ், ஷேப், கலர், ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே we classify them as real account, சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்னிச்சர் நமக்கு தெரியும், அறைகலன், அதுக்கு வந்து சேர், டேபிள் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார், வேன், பஸ், லாரி டிஃபரன்ஸ் தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? அதனுடைய பிசிக்கல் ஷேப், சைஸ் இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது சொத்து கணக்கு. ஃபர்னிச்சர், அறைகலன், இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ரியல். அடுத்த அக்கௌண்ட் இன்வால்வ் இஸ் கேஷ். கேஷ் நமக்கு தெரியும், இந்தியன் கரன்சி, ஃபாரின் கரன்சி பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சைஸ், ஷேப், கலர் எல்லாமே இருக்கு. ஸோ கேஷ் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் அ ரியல் அக்கௌண்ட். அடுத்தது இதனுடைய எஃபெக்ட் என்ன? இந்த டிரான்சாக்ஷன்ல எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? ரியல் சொத்து அப்படிங்கிறது வந்து எய்தர் பிசினஸுக்கு உள்ள வரும், இல்லைன்னா பிசினஸ்ல இருந்து வெளியில போகும். இட் எய்தர் கம்ஸ் இன் ஆர் கோஸ் அவுட், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ ஃபர்னிச்சர் நம்ம என்ன பண்றோம்? we are purchasing furniture. that means the furniture is coming in and we are paying cash. cash நம்ம கொடுத்து வாங்குறதுனால cash it goes out, right? Furniture purchased, furniture is real, it comes in because we are purchasing furniture. Cash pay பண்ணி நம்ம வந்து furniture வாங்குறதுனால cash, that also is a real item, it goes out. Now let us apply the rule. What is the rule for journalizing? What is the rule for real account? என்னவா இருக்கும் அது? Debit what comes in and credit what goes out. That is the rule. Yeah, debit comes in and credit goes out. Now this is the rule for real account. இங்க check பண்ணுங்க. Furniture real comes in. Real comes in, we have to debit. So the apply the rule is debit comes in and credit goes out. Credit goes out. Now we have to understand எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கிருந்து நேர மேல you take it, we know it is furniture account. Now we have to write the journal entry for this transaction is furniture account debit 15,000 ரூபாய் furniture, it is coming in, so 15,000. அதுக்கு ஈக்குவலா இருக்கிற cash we are paying out to cash account 15,000. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு explanation we have to give, that is what we call as narration, and that is furniture purchased. This is what we call a journal entry. இது வந்து நம்ம we have to record it
ப்ராப்பர்லி. இது வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு தான் காமிச்சிருக்கேன் நான். இதை வந்து நம்மளுடைய அக்கௌண்டன்சி நோட்ல நம்ம எழுதும்போது இட் வில் பி வெரி பர்ஃபெக்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், தட் இஸ் அ ஜர்னல் என்ட்ரி. இது வந்து when it involves one real account and both real accounts வரும்போது we will be writing we will be analyzing like this. இன்னொரு ஜர்னல் என்ட்ரி நம்ம பார்த்துருவோம். Right. So the next one, paid salaries, rupees 10,000. 10,000 rupees we have paid salaries. So இங்க பார்க்கும்போது ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து we know ஒரு அக்கௌண்ட் இஸ் salary, அது நமக்கு தெரியும். இன்னொரு அக்கௌண்ட் என்ன, இந்த மாதிரி பெய்டு ரிசீவ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஒன் திங் இஸ் அண்டர்ஸ்டுட், என்ன, இட் இன்வால்வ்ஸ் கேஷ். நம்ம சேலரியா என்ன கொடுப்போம், கேஷ் தானே கொடுப்போம். அப்போ இங்கே வந்து கேஷ் பெய்ட் அஸ் சேலரிஸ் ஆர் சேலரிஸ் பெய்ட் இன் கேஷ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கும்போது நமக்கு தெரியும் பெய்ட் சேலரிஸ் அப்படின்னா நம்ம கேஷ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ செக்கில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்துருப்பாங்க பெய்ட் சேலரிஸ் பை செக் ஆர் பெய்ட் சேலரிஸ் த்ரூ பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து அது சொல்லாததுனால we understand or we assume that cash is paid for salary. So இங்கே வந்து salaries and cash. இங்கே வந்து first step என்ன, we have to understand what are the accounts involved. So first one is salary account and the next one is your cash account. Right? அப்போ அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் எப்படி இருந்தாலும் சரி ஒரு டிரான்சாக்ஷன்ல மினிமம் ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இஸ் சேலரி அக்கௌண்ட் இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும், சேலரி அக்கௌண்ட், அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் அக்கௌண்ட். நவ் வி ஹேவ் டு கிளாசிஃபை them. Classify, what we do, we classify them as real, personal and nominal. இல்லையா? ரியல் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சைஸ், ஷேப்பு, கலர் இருக்கணும். ரைட்? அதுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்க வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? சேலரி என்ன சைஸ் ஷேப்ல இருக்கும், ரவுண்டா இருக்குமா, ட்ரையாங்கிளா இருக்குமா, அதுக்கு வந்து ஒரு ஷேப் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ சேலரி இஸ் நாட் அ ரியல் அக்கௌண்ட். அடுத்தது பர்சனல், ஆள்சார் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி அப்படிங்கிறது வந்து ஆள்சார் கணக்கும் கிடையாது இல்லையா? மிச்சம் இருக்கிறது என்ன, நாமினல், பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நாமினல், பெயரளவுல மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் கொடுக்குறோம். எதை வச்சு பேர் கொடுக்குறோம், அதுல நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட் வச்சுக்கிட்டு we give them the names. ரைட்? எங்கேயுமே வந்து கேஷ் இஸ் இன்வால்வ். இந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ், நம்ம வந்து ஒரே கேஷ் தான். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கிருந்து மாசம் மாசம் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் வாட் வி கால் அஸ் சேலரி இல்லையா? அது வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், வீட்டுக்கு வந்து ரெண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், ரெண்டா, அதுவும் வந்து கேஷ் தான் கொடுக்குறோம். வீட்டுக்கு பஸ்ல போறோம், பஸ்ல கொடுக்கும்போது we call it bus fare. ஆட்டோல கொடுக்கும்போது we call it auto fare. ட்ரெயின்ல கொடுத்தோம்னா ட்ரெயின் ஃபேர். எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸில் கொடுத்தோம்னா எலக்ட்ரிசிட்டி பில், அதனுடைய பேமெண்ட். ரைட்? மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் எல்லாத்துக்குமே கேஷ் இஸ் இன்வால்வ். ரைட்? அப்போ இதுக்கு வந்து cash is involved and doesn't have a size, shape or color, and that is why it is treated as a nominal. இது வந்து பேரளவுல மட்டும்தான் இருக்கும். அதுல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு பெயர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் given you. ஸோ இங்க வந்து salary it is treated as nominal. இந்த நாமினல் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் it has got two effects. என்ன, ஒன்று அது ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கும், இல்லைன்னா இன்கமா இருக்கும். ஒருத்தருடைய எக்ஸ்பென்ஸ் இஸ் அனதர் பர்சன்ஸ் இன்கம் இல்லையா? நம்ம வந்து ஆட்டோல போறோம், ஆட்டோல போய் நம்ம டிரைவருக்கு ஆட்டோ ஃபேர் கொடுக்குறோம். அந்த ஆட்டோ ஃபேர் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ், பட் அந்த ஆட்டோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இன்கம் ஃபார் ஹிம். ரைட்? அப்போ இங்க சேலரி அக்கவுண்ட் இட் இஸ் அ நாமினல் அக்கவுண்ட். இங்க வந்து we have paid salary அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கு. பெய்டு சேலரி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ சேலரி அக்கௌண்ட்டை வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட்டை கிளாசிஃபை பண்றோம். அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் இன்வால்வ்ட் இஸ் கேஷ் இல்லையா? கேஷ் அக்கௌண்ட் we know it is real, it has got a size, shape, color, ஒரு physical existence இருக்கு. அதனுடைய கலர் வச்சே நம்ம வந்து அது என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இந்தியன் கரன்சியா, ஃபாரின் கரன்சியா அப்படிங்கிறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேஷ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ ரியல் ஐட்டம். salary is nominal and cash is real. அடுத்தது இந்த நாமினல்ல வந்து we got only two aspects. One is either it is an income or an expense. எப்படி கண்டுபிடிக்கிறது இன்கமா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. பெய்டு சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்டு சேலரி அப்படிங்கிறது இட் வில் பி ஆல்வேஸ் an expense for us. So
paid salary is an expense. Right. அடுத்தது cash is real. Real பொறுத்த வரைக்கும் either it comes in or goes out. Right. இந்த transaction பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we are paying salary. That means salary, cash is going out. So, cash goes out. இங்க வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன். one is nominal, another is real. இந்த காம்பினேஷன் வந்து நம்ம வந்து ஜேர்னல் எழுத போறோம். இங்க தான் நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளோட அனாலிசிஸ்ல. இங்க nominal salary, it is nominal, it is expense. So we have to apply the rule for nominal. Nominal என்ன? The rule is debit expenses. All expenses we have to debit. இங்க salary, it is nominal, it is expense. So the rule is we will have to debit expenses. And the rule inga we apply it. Then comes cash. It is real. It goes out. Now what is the rule for real account? Debit comes in and credit goes out. Clear? Inga vandu cash is real and it goes out. What we have to do? We have to credit. So we have got the final journal entry. Salary is nominal, it is expense. How it is an expense? Paid salary in கொடுத்திருக்கிறதுனால அது ஒரு expense, right? அப்ப expense வந்தா nominal account rule debit all expenses and losses. That is what nominal account says. அதனால வந்து salary account has to be debited. And cash we are paying, cash is real, it goes out. According to real account rule, credit what goes out is a rule, and so cash account has to be credited. Now we write the journal entry. The account to be debited is salary account debit, and the amount is 10,000 to cash account 10,000. Right? Salary account is debited because it is a nominal account. It is an expense, so it is debited. Cash account is credited because cash is a real account and it goes out. That is why cash is credited. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு narration, salary paid அப்படின்னு சொல்லி ஒரு narration போட்டு we stop it, and this is our journal entry.